ஹை வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கண்மணி. நம்ம கதையோட செகண்ட் எபிசோடுக்கு போயிடலாமா? ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒருவேளை இளவரசி இன்னும் அந்த குகையில் தான் காத்துக்கிட்டு இருக்கான்னா, அவள் கூட சேர்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறது அவள் கொண்டு வந்த பொண்ணும் பொருளும் தானே. அதோட வேல்யூ இப்போ பல மடங்கு அப்படின்னு சொன்ன மீரா டாக்குமெண்ட்ஸை தூக்கிட்டு ப்ரொஃபஸரை பார்க்க போனால், அங்கே ஆல்ரெடி ஒரு சீனியர் அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேருடா வருவீங்க அப்படின்னு நினச்ச மீரா ப்ரொஃபஸர்கிட்ட டாக்குமெண்ட்டை காட்ட, ப்ரொஃபஸர் சீனியரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இதாம்மா இவர் பேர் பிரபு, இவரும் இதே ப்ராஜெக்ட் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் ஏன் இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க, ரெண்டு பேரும் மாட்டேன்னு தலையாட்டினாங்க. இல்லைப்பா, சேர்ந்து பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் ப்ராஜெக்டில் இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாரு பிரபு. சரிப்பா, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் கிளம்ப, மீராவை பார்த்த பிரபு, காட்டுக்குள்ளார போகணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, காட்டுக்குள்ளார போகிறோமா? டைரெக்டாக காட்டுக்குள்ளார போகிறோமா என்ன அப்படின்னு மீரா கேட்டா. அதுக்கு பிரபு, எதுவுமே தெரியாமல் தான் நீ ப்ராஜெக்டுள்ளார வந்து சேர்ந்தியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு மீரா தலையாட்ட, சரி உனக்கு ப்ராஜெக்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விருப்பம் இருந்தால் மட்டும் நீ வந்தால் போதும் அப்படின்னு சொன்ன பிரபு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான். இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரகு அண்ட் அவங்களோட ஆர்கியாலஜிக்கல் டீம். ரீசண்டாக பெரிய பிக் ஷாட் ஒருத்தங்க இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரகு அண்ட் டீமுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிது, ஆனால் அந்த கார்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மட்டும் கிடைக்கல. அது எனக்கு கிடச்சிது. அதை நான் ப்ரொஃபஸர் கிட்ட சொல்ல, ப்ரொஃபஸர் ரகு டீமை காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கிறதுனாலேயே என்னையும் அவங்க டீமில் சேர்த்துக்கிட்டாங்க. நாளைக்கு தான் ரகு டீமை அஃபிஷியலாக மீட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் என்ன பிளானுங்கிறது எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னான் பிரபு. இப்போ சொல்லு, அந்த காட்டுக்குள்ளார வரக்கு உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டினா மீரா. ஓகேப்பா, உன் இஷ்டம், ஆனால் பின்னாடி நீ ரிக்ரெட் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கிளம்ப, அடுத்த நாளும் வந்துச்சு. ரகுவோட டீமை மீட் பண்ணுறக்கு பிரபுவும் மீராவும் போனாங்க. ரகுவோட டீம் பேசினதுலேருந்தே அவங்க எல்லாத்தையும் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பிக் ஷாட் வர அவங்க பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட 10 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் தான் அந்த குகை இருக்குதுன்னு ஒரு கல்வெட்டு சொல்கிறதா ஒரு இமேஜை காட்டினா ரகு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்படி மனுஷங்க போக முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு அவனே ஆன்சரும் வச்சுருந்தான். அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாள் திருவிழா கொண்டாடுறாங்கன்னும், அந்த 3 நாள் திருவிழாவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 100 வண்டி போக அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரகு கேதர் பண்ணி வச்சுருந்தான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அன்அஃபிஷியலாக நம்ம போகணுன்னா அந்த 3 நாளுக்குள்ளார போய் ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்னு பிக் ஷாட் சொல்ல, அன்அஃபிஷியலா அப்படின்னு முழிச்சா மீரா. சரி, ஃபாரஸ்ட்குள்ளார போக வழி இருக்குது, ஆனால் எப்படி சர்ச் பண்ணுவாங்க? எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போக முடியாது, வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ண முடியாது, 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸையும் அவங்க நடந்து தான் கவர் பண்ணணும். ஸோ மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. ஒரு 30 பீப்புளையாவது கூட்டிகிட்டு போனால் தான் 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸை கவர் பண்ண முடியும். அதுவும் பகலில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும், நைட்டு டென்ட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற டெசிஷனோட மார்ச் 12 அந்த காட்டுக்கு கிளம்பணும்னு டிசைட் பண்ணுறாங்க டீம். மார்ச் 12 இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாளும் வந்துச்சு. காலங்காத்தால் 3 மணிக்கே செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டினா இவங்களுக்கு முன்னாடி 30 வண்டி நின்றுது. ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வந்து டோக்கன் கொடுக்க கரெக்டாக 100 வண்டிக்கு டோக்கன் கொடுத்து முடிச்சாச்சு. ஒவ்வொரு வண்டியாக உள்ளே விட இவங்க வண்டியும் உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சுது. சர்ச் பண்ணி தான்ப்பா விட்டாங்க, சர்ச் பண்ணாமல் யாரையும் விடுறதில்ல போல். சர்ச் பண்ணி இவங்க வண்டியை உள்ளுக்குள்ளார விட கோயிலுக்கு போகிற வண்டியெல்லாம் கோயில் போகிற பாதையில் போக, இவங்க வண்டி மட்டும் நேராக போய் ஒரு இடத்துல டென்ட் போட ஆரம்பித்தாங்க. கோயிலுக்கு வந்த மக்கள் கோயில் கொண்டாட்டம்னு இருக்க, இவங்க அவங்க வந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. மார்ச் மாதம் சுட்டெரிக்கிற வெயிலில் காட்டுக்குள்ளார நடக்க ஆரம்பித்தவங்க சூரிய மறையிற டைம் டென்ட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. முதல் நாள் முடிவில் அவங்களால 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸை கவர் பண்ண முடியல. ஏன்னா மதியத்துக்கு மேலே தான் அவங்க சர்ச்சே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் செகண்ட் டேவும் அதே டைரெக்ஷன் நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. யோசிச்சு பாருங்கள், அடர்ந்த காட்டுக்குள்ளார யானை இருக்கும், புலி இருக்கும், விலங்குகள் எல்லாம் இருக்கிற டைமில் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்ல. பாவம் இந்த மீரா பொண்ணு வாலண்டியராக போய் மாட்டிட்டா. அவங்களோட 2வது நாள் முடிவுலையும் அவங்களால பெருசாக எதையும் கண்டுபிடிக்க முடியல.
மறுபடியும் டென்ட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த டைம் கோயிலில் போய் அவங்க வேடிக்கை பார்க்கும்போது ரகுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதன்படி இவ்வளோ நேரமாக அவங்க சர்ச் பண்ணிகிட்ருக்க டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஒரு குகை இருக்கிறதா கோயிலில் ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்த ரகு நாளைக்கு அந்த டைரெக்ஷன் நோக்கி நடக்க ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணணும். அதன்படி காலையில் எந்திரிச்சதும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ளாரையே ஒரு குகையும் கண்டுபிடிச்சாங்க. குகையை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளார போனவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. குகைக்குள்ளார பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சூரிய ஒளி மறையிற அளவுக்கு டீப்பாக போய் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கடகடன்னு ஏதோ உருண்டு வந்த மாதிரி சத்தம். என்ன சத்தம் அது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா குகையோட கதவு தன்னால் அடைஞ்சிருச்சு. சிக்கனாங்கடா அப்படின்னு சொல்லி உள்ளே எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. மொதல் 2 நாளாவது கொஞ்சம் பேராக மாறி மாறி டைரெக்ஷன் போனாங்க. ஆனால் இந்த டைம் குகை இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால அம்புட்டு பயபுலைகளும் ஒரேடியாக வந்து குகைக்குள்ளார மாட்டிட்டாங்க. 3வது நாள் முடிவுக்கு வர கோயிலுக்கு வந்த கூட்டம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தாங்க. ஃபாரஸ்ட் கார்டும் செக் போஸ்ட்டை பூட்டிட்டு வீட்டை பார்க்கவே போயிருப்பாங்க. ஆனால் குகைக்குள்ளார மாட்டின நம்ம மக்கள் அப்படியே குகைக்குள்ளாரையே இருந்தாங்க. செல்ஃபோனில் சிக்னல் இல்லை. எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆகி போக பசியில் வேற நைட்டு தூக்க வர மாட்டேங்குதே அப்படின்னு மீரா இனி சாவு தான் நம்மளுக்கு மிச்சம் அப்படின்னு கண்ணை கசக்க ஆரம்பிக்க, நான் அப்போவே சொன்னேன் நீ ரிக்ரெட் பண்ணுவேன்னு, கேட்டையா அப்படின்னா பிரபு. பிக் ஷாட்ஸோட ஆளுகளும் ஏதோ வழியில் குகையை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. இப்படியே 2 நாள் போயிருச்சு. 3வது நாள் பசி கொடுமை வேற. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ரகுவை பார்த்து எல்லாரும் முறைக்க, எங்கே கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ரகு இருந்தான். திடீர்னு ரொம்ப பெரிய சத்தம் கேட்க, என்னடா அது சத்தம் அப்படின்னு எல்லாரும் லிசன் பண்ணிட்டு இருக்க டைம் குகை கதவு தானாக ஓப்பன் ஆச்சு. வந்தது வேறு யாரும் இல்லைங்க, ரெஸ்கியூ ஃபோர்ஸ். இவங்களை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்காங்க. குகையிலிருந்து ஒவ்வொருத்தங்களாக ரெஸ்கியூ பண்ண நேராக போலீஸ் டீம் வந்து பிக் ஷாட்டோட கையில் விளங்க மாட்டினாங்க. ரகுக்கு பாராட்டு மழை பொழிய ஆரம்பிச்சுது. ஏன்னா மயக்க மருந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுக்கறதே அந்த வெள்ளிக்கூடத்தை அடிக்கிறதுக்கு தானே, அடிச்சுட்டான் அப்படின்னு விஜய் சார் சொன்ன மாதிரி பிக் ஷாட் அண்ட் டீமை குகைக்குள்ளார அடைச்சி வச்சதே ஒரு பிளான் தான். ரகு அண்ட் டீமுக்கு இந்த பிக் ஷாட் கிட்ட ஒரு குடோன் இருக்கிறதாவும் அந்த குடோன் கிட்ட ஏன்ஷியன் பொருட்கள் நிறைய இருக்கிறதாவும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதை போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து கூட போலீஸ்னால் எந்த ஆக்ஷனும் எடுத்திருக்க முடியாது. அந்த குடோனை சர்ச் பண்ண கூட அலோவ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். அவரை எப்படியாவது லாக் பண்ணி அந்த குடோனில் இருக்க பொருட்களை வெளியே கொண்டு வரணுங்கிறக்காக ரகு அண்ட் டீம் போட்ட பிளான் தான் இது. அதுக்கு தகுந்த மாதிரியே போலீஸும் சர்ச் பண்ண நிறைய ஏன்ஷியன்ட் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் ரகுவை பாராட்ட, மீரா அண்ட் பிரபுக்கு இதில் கொஞ்சம் பெருமை தான். அப்போ அந்த ராஜகுமாரி கதை அதெல்லாம் பொய்யா அப்படின்னு மீரா கேட்க, குகையில் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்க அந்த ராஜகுமாரியோட ஆன்மாவோட இந்த கதை முடியுதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கதையில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.